நெருப்பு மழை பெஞ்சு கொண்டிருக்கு. அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற படைகள் டெக்சாஸ்ல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்த புகைப்படத்தை பார்க்கல. அவனால் பயங்கரமா அடிக்கானுங்களா, நம்ம போதுண்டா நித்தாட்ரா நெத்தன்யாஹூ நெத்தலி நான் உனக்கு சொல்லிக்க 1000 தரம் சாராய கடை ரியாதுல திறந்தவர் தானே சவுதியினுடைய சல்மான். அவருக்கு கிபிலா மக்காவா இருந்தா வாஷிங்டனா இருந்தா அவருக்கு எல்லாமே இப்ப முழு கண்ட்ரோலும் ஈரானினுடைய கையில இருக்கு. காசாவுக்குள்ள இப்ப ஒரு மஞ்சள் கோடு அடிச்சு அதுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இருக்காங்கன்னு அவங்க இருக்கிற நிலை மேலையும் ஈரான் தாக்குதல் நடத்தும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரான் அமெரிக்கா யுத்தம் சம்பந்தமா தொடர்ச்சியா நம்ம பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்று என்னவெல்லாம் முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவ்வாறு உலகளாவிய ரீதியில் நடக்கிற சகல விடயங்களும் சிம்பிளா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள டெய்லி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் ஊடாக இது போன்ற இன்னும் நிறைய கண்டென்ட்களை யூடியூப் அல்கோரிதம் உங்களுடைய யூடியூபுக்கே கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைய நாளினுடைய முதலாவது விடயத்துக்குள்ள போ நேற்று விட்ட இடத்துல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லி இருந்தார்? ஈரானோட யுத்த நிறுத்தம் செஞ்சு கொண்டு வரோம், நல்ல ஒரு முன்னேற்றமா போய் கொண்டிருக்கு, 48 மணி நேரம் கெடு நாம விதிச்சிருந்தோம், அதை 5 நாட்களாக நாம பிற்படுத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். இதனைத் தொடர்ந்து ஈரானினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் காலிபாஃப் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டு இருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, எண்ணெய் விலைகளை குறைக்கிறதுக்காகத்தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான பேச்சுக்களை பேசியிருக்காரு தவிர வேற எதுவுமே கிடையாது. அவர் யாரு கூட பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அவர் மதிலு கூட பேசியிருக்காரா இல்ல தனியா பேசி போட்டு நாங்க பேசியிருக்கோம் ஈரானோட பேய் கூட பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க டொனால்ட் ட்ரம்போடையோ அமெரிக்காவோடையோ எந்த விதமான பேச்சுவார்த்தையும் பேசல அப்படின்னு சொல்லி காலிபாஃப் சொன்னது மட்டும் இல்லாம ஈரான் இன்கேஸ் ஒரு பேச்சுவார்த்தை வரணும் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவோட சில முக்கியமான நிபந்தனைகளை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, யுத்தம் மொத்தமாக நிறைவடையணும், அதுக்கு சகல நாடுகளும் உங்களினுடைய அங்கீகாரத்தை தரணும். அடுத்தது ஹொர்மோஸ் ஜலசந்தியினுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஈரானு கிட்ட இருக்கணும். இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பயன்படுத்துற மேற்கத்திய நாடுகளினுடைய கப்பல்கள் $2 மில்லியன் ஒவ்வொரு கப்பலும் ஈரானுக்கு செலுத்தணும். அது மட்டும் இல்லாம ஈரானுக்குள்ள இதுவரைக்கும் நிறைய கட்டடங்களை தாக்கி அழிச்சிருக்காங்க. $100 பில்லியன் இழப்பீடு ஈரானுக்கு தரணும். இவைகளை தந்து போட்டு யுத்த நிறுத்தத்துக்கு வேணா வந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்களில் கல்ஃப் கண்ட்ரிஸ் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க? அமெரிக்காவினுடைய வாழை பிடிச்சு கொண்டிருக்காங்க. நேரத்தோட ஈரான் அறிவிச்சாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு பிறகும் பலஸ்தீன்ல 70,000 உயிர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரான்ல சும்மா இருந்த ஈரானை பிரச்சனைக்குள்ளாக்கி இன்னைக்கு மொத்த மத்திய கிழக்கையுமே பிரச்சனைக்குட்படுத்தி வச்சிருக்காங்க அமெரிக்கா இஸ்ரேல். இதுக்கு பிறகும் நீங்க அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் அரபு நாடுகள் போகும் அப்படின்னு சொன்னா கௌபத்துல்லா அமைஞ்சிருக்கிற இடமான மக்கா இல்ல உங்களினுடைய கிபிலா வாஷிங்டனாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இதோண்டு போனா போலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சாராய கடை ரியாதுல திறந்தவர் தானே சவுதியினுடைய சல்மான். அவருக்கு கிபிலா மக்காவா இருந்தா வாஷிங்டனா இருந்தா அவருக்கு என்ன? அந்த அடிப்படையில் இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் ஒன்றிணைஞ்சி சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய இந்த 2 நாடுகளும் ஈரானுக்கு எதிரான ஒன்றிணைந்து செயல்படுத்துவதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் செஞ்சு கொண்டு வராங்களாம் அப்படிங்கிறத வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னைக்கு உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் சவுதி அரேபியா தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க. இதே நேரங்களில் சுல்ஃபிகாரி ஈரானினுடைய காத்தமல் அன்பியாவினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் ஒரு முக்கியமான கருத்தொண்டை வெளியிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, பெர்ஷியன் வளைகுடாவா இருக்கலாம், அதாவது பாரசீக வளைகுடாவா இருக்கலாம், ஓமானிய வளைகுடாவா இருக்கலாம், அதே போன்று ஹொர்மோஸ் நீரிணியாக இருக்கலாம். இது எல்லாமே இப்ப ஈரானினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கு. இதுல ஒரு துரும்பு அசைர் அப்படின்னு சொன்னாலும் ஈரானினுடைய அனுமதி இல்லாம அசையவே முடியாது. இப்ப நாம் எல்லாரும் நேரத்தோட எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்ன விஷயம், எல்லாருமே கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம் என்ன விஷயம், ஹொர்மோஸ் நீரிணை அப்படிங்கிற ஒரு துண்டு நிலப்பரப்பத்தான் ஈரான் கைப்பற்றி வச்சிருக்காங்க. அதனூடாகத்தான் கப்பல் போக இயலாது வர இயலாது அப்படின்னு சொல்லித்தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ஐஆர்ஜிசி அதாவது காத்தமல் அன்பியாவினுடைய அறிக்கை அடிப்படையில் இந்த மெப்பை நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த சிவப்பு கோடு போட்டு காட்டி இருக்கிற இடங்கள் தான் இந்த 3 நீரிணையும் இருக்கிற கடற்பரப்பு எல்லாமே இப்ப முழு கண்ட்ரோலும் ஈரானினுடைய கையில இருக்கு. இதே நேரங்களில் ஐஆர்ஜிசி இன்னொரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா,
தொடர்ச்சியாக இஸ்ரேல் தான் தாக்குதல் செஞ்சு கொண்டு இருக்காங்க. எங்கெங்க? லெபனானினுடைய பொதுமக்கள் மேல தாக்குதல் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அதே போன்று காசாவுக்குள்ளே இப்ப தாக்குதல் செஞ்சு கொண்டு இருக்காங்க இஸ்ரேல். இதுக்கு தான் IRGC ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க, அதாவது எச்சரிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசா மீதும் லெபனான் மீதும் தாக்குதல் செய்யுமாக இருந்தால் எந்த ஒரு இரக்கமும் இல்லாம இஸ்ரேலினுடைய தெற்கு புறங்களை குறிவச்சு கடுமையான தாக்குதல் செய்வோம், வடக்கு புறங்களை குறிவச்சு கடுமையான தாக்குதல் செய்வோம். அது மட்டும் இல்லாம காசாவுக்குள்ளே இப்ப ஒரு மஞ்சள் கோடு அடிச்சு அதுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இருக்காங்கன்னு அவங்க இருக்கிற நிலை மேலையும் ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கறத கடுமையான எச்சரிக்கை ஒன்று IRGC வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது காசாவினுடைய போராளிகளுக்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு அவங்களை இந்த தாக்குதலும் இந்த யுத்தத்தினுடைய முடிவும் கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கறத நம்மளுடைய வீடியோல தொடர்ச்சியா சொல்லி கொண்டு வரோம். இன்று IRGC அறிவிப்பும் அதே நமக்கு இன்னைக்கு உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி இருக்க அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, பேச்சுவார்த்தை ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கு. டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வைத்தியங்கள் கூட என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கொண்டு பேசும் நாளை கொண்டு பேசும். ஆனா டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 தரம் ஒரே விஷயத்தை மாறி மாறி பேசி கொண்டிருக்கு. இதே விஷயங்கள் சம்பந்தமா இஸ்ரேலினுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமா சொல்லியிருக்கார். டொனால்ட் ட்ரம்போட நான் பேசினேன், நாங்க தொடர்ச்சியாக ஈரானினுடைய நிலைகளையும் அதே போன்று லெபனான்ல இருக்கிற முக்கியமான இடங்களையும் குறிவச்சு நாங்கள் தாக்குதல் செய்வோம். ஹெஸ்புல்லாக்களுக்கு பெருத்த பின்னடைவை நாங்கள் இந்த யுத்தத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். இன்னும் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தை நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு சொல்லியிருக்கேன். நெத்தன்யாகு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். அந்த விஷயத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய USS ட்ரிப்போலி அப்படிங்கிற நிலத்திலையும் சண்டையிடுற நீர்லையும் சண்டையிடுற ஒரு முக்கியமான கப்பலோட 2200 கடற்படை வீரர்கள் வேறையாக உள்ளடங்கி அமெரிக்காவில் இருந்து வாரத்துக்கு அமெரிக்கா அனுமதி கொடுத்திருக்காங்க, சென்ட்ரோகாம் அனுமதி கொடுத்திருக்காங்க. யாரினுடைய பேச்சுக்கு பின்னர்? டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்கு பின்னரா? இல்ல, நெத்தன்யாகு இவ்வாறான விடயங்களை சொன்னதுக்கு பின்னர் தான் அமெரிக்காவினுடைய சென்ட்ரோகாம் அமெரிக்க வீரர்களுக்கு ஆர்டர் வழங்கியிருக்காங்க. அப்படிங்க போல இந்த யுத்தத்தை நடத்துறது அமெரிக்காவா? இல்ல, அமெரிக்காவுக்கு ஆர்டர் கொடுக்கிறதுக்கு ஒரு நாடு இருக்கு, அதாவது இஸ்ரேல் தான் இப்ப அமெரிக்காவை இந்த யுத்தத்துக்குள்ள வலுக்கட்டாயமாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறத விட இஸ்ரேலினுடைய பேச்சுக்களை மீற முடியாம அமெரிக்கா தத்தளிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவனால் பயங்கரமா அடிக்கானுங்கள, நம்ம போதுண்டா நித்தாட்ரா நெத்தன்யாகு நெத்தலி நான் உன்னோட சொல்லிக்க 1000 தரம், நமக்கு இந்த யுத்தம் தேவையில்லை, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி போட்டு நம்ம விலையை போகண்டா அப்படின்னு சொன்னாலும் நெத்தன்யாகு என்ன சொல்லி கொண்டு இருக்காரு, இல்ல இல்ல நாம யுத்தத்துக்கு போறோம், நாம அடிக்கிறதே நீ யுத்தத்துக்கு போடா, நீ பிரச்சனை இல்லை, ஆனா அடிபடுறது எல்லாம் நினைக்கல அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி பார்த்தாராம். நெத்தன்யாகு ஏற்றுக்கொள்ற ஊர்களே இல்ல. இது இப்படி இருக்கோங்கள, நீங்க என்னதான் பேச்சுவார்த்தை செஞ்சாலும் பேச்சுவார்த்தை செய்யல அப்படின்னு சொன்னாலும் உங்களை நம்புறதுக்கு நாங்க ஒரு பொழுதும் தயார் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈரான் தொடர்ச்சி அடிச்சு கொண்டு இருக்காங்க. எங்களுடைய கவனத்தை ஒரு பொழுதும் அமெரிக்காவால சிதறடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி 77, 78, 79வது அலை தாக்குதல்களை தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேல் மேல செஞ்சிருக்காங்க. 78வது அலை தாக்குதல் இஸ்ரேலினுடைய ஈலாட் துறைமுக நகரத்தை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. முக்கியமான நகரமான டிமோனாவை குறிவச்சும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. டெல் அவீவை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே போன்று குவைத்ல இருக்கிற அலி அல் சேலம் அமெரிக்கா தளத்தை தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய அல் கராஜ் ரியாதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸை குறிவச்சும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கிற அல் தஃப்ரா அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய பேஸை குறிவச்சும் தொடர்ச்சியாக ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 79வது அலை தாக்குதல் செஞ்சிருக்காங்க. புதிய வகை குண்டுகளை ஈரான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயுமே குறிப்பாக பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய ஒவ்வொரு மிசைலையும் நிறைய பிரிவுகளாக பிரிஞ்சு தான் இப்ப தாக்குதல் நடத்துது. ஒரு மிசைல் ஒரு இடத்துல போய் அடிக்கல, ஒரு மிசைல் பல டார்கெட்டுகளை குறி வச்சு ஒரே நேரத்தில் அடிக்குது. மிசைல் இருந்து பிரிகிற ஒவ்வொரு துண்டு வார் ஹெட் இருக்கு தானே, அவைகளுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 100 கிலோகிராம் வெடிபொருட்கள் உள்ளுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கு. அதாவது இஸ்ரேல் நின்று கத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி அடிக்கானல் அப்படி அடிக்கானல், ஒரு
மிசைல் ஒரு மிசைல் வந்து ஒரு இடத்துல தாக்கினா பிரச்சனை இல்லை, ஒரு மிசைல் வந்து 50 இடத்துல தாக்குது, நாங்க எப்படி இதை தாக்கி பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் இன்னைக்கு பலமான அடி வாங்கி கொண்டிருக்காங்க. இப்ப அடுத்தது வந்து PMF பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்சஸ், ஈராக்கிய படைக்குழுக்கள். அவங்களினுடைய மகத்தான வெற்றி, ஈராக்குக்குள்ளே இருந்து மொத்த அமெரிக்க படைகளும் இப்ப வெளியிறங்கிட்டாங்க. இப்ப வந்து இந்த குர்துகள் இருக்காங்க தானே, அமெரிக்காவுக்கு சார்பான ஈராக்குக்குள்ள இருக்காங்க, அவங்கள வச்சு PMF அன்பர் பிராந்தியத்தில் இருக்கிற முக்கிய தளபதி ஒருவரை நேற்று அமெரிக்கா மற்றும் இந்த குர்துகள் ஒன்றிணைஞ்சு இந்த குர்துகளினுடைய தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் செஞ்சு இந்த PMF முக்கிய தளபதியை படுகொலை செஞ்சிருக்காங்க. இதன் பிறகு வந்து ஈரான் குர்துகளினுடைய நிலைகள் மேல ஒரு ருத்ர தாண்டவம் ஒன்று ஆடி இருக்காங்க. இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். இது வந்து பெய்கிறது சாதாரணமான மழை இல்லை, நெருப்பு மழை பெஞ்சு கொண்டிருக்கு. அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற படைகள் மேல, அதாவது கிளஸ்டர் குண்டு மலையை நேற்று இவருடைய படுகொலையின் பின்னர் ஈரான் குர்துகளினுடைய நிலைகள் மேல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுக்கு பிறகு நீங்க இந்த வேலையில் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி தான் ஈரான் மாறி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதில் நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து வித்தின் மினிட்ஸ்ல ஈரான் அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்காவை இப்ப நிலைகுலைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்களில் வந்து ஹெஸ்புல்லாக்கள் இப்பவுமே வந்து தொடர்ச்சியான தாக்குதலை, ராக்கெட் தாக்குதல்களை இஸ்ரேலை குறிவச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்றைய நாள் ஹைஃபாவை குறிவச்சு மட்டுமே 30 ராக்கெட்டுகளுக்கு மேல தாக்குதல் செஞ்சிருக்காங்க ஹெஸ்புல்லாக்கள். இதனை தொடர்ந்து தெற்கு லெபனான் பிரதேசத்தில் டயர் நகரத்தில் இருக்கிற அல் அமானா அப்படிங்கிற ஒரு எரிபொருள் கிடங்க குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெய்ரூட்டை குறிவச்சு இன்னைக்கு இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுல பல பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. ஓகே, இது வந்து மத்திய கிழக்குக்குள்ள இந்த தாக்குதல்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான எண்ணெய் நிலையங்கள் தொடர்ச்சியாக இப்ப தாக்கப்பட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு கூட டெக்சாஸ்ல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்த புகைப்படத்தை பார்க்கலாம், பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இவ்வளவு காலமுமாக அமெரிக்காவுக்குள்ளே இல்லாத இந்த தீ விபத்துக்கள் இப்ப ஏற்பட காரணம் என்ன? இதைத்தான் IRGC நேரத்தோட சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்க ஆளாளுக்கு மாறிக்கி சுடுறது, உங்களுக்குள்ள தெரியாம பொம்மைகள் வெடிக்கிறது எல்லாமே வந்து இப்ப இந்த கொஞ்ச நாளா தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்குள்ள இந்த வெடிப்புகள் ஏற்படுது. இதெல்லாமே வந்து தற்செயலாக ஏற்பட்டது அப்படின்னுதான் அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த இடங்களை குறிவச்சு ஈரான் நீண்ட தூர பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் செஞ்சிருக்கலாம் என்கிற அச்சங்கள் இப்ப அமெரிக்காவுக்கு கடுமையாக எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்டா நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அமெரிக்காவில் நடந்திருக்கிற இந்த தாக்குதல் வந்து ஈரான் செஞ்சிருப்பாங்களா இல்ல தற்சமயமாக ஏற்பட்ட ஒன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கீங்க? நீங்க பல ஊடகங்களையும் பல தகவல்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நாளைய வீடியோவில் அதை வச்சு நம்ம அடுத்த வீடியோக்களை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.